பெண்களின் கண்கள் மீன் போல இருக்கிறது. அவர்கள் பேசும் மொழி பால் போல இனிக்கிறது. அவர்கள் பாதம் பஞ்சு போல மென்மையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கவிதை பாடிக்கொண்டிருக்கும் மனமே, உனக்கு ஒரு நிமிடம் இதை கேளேன். திருச்செந்தூர் முருகனின் கையில் இருக்கும் வேலையோ அவன் ஏறி வரும் மயிலையோ ஒருமுறை கூட நீ நினைக்கவில்லையே. அப்புறம் எப்படி உனக்கு முக்தி கிடைக்கும்? அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தின் பாடல் இது. பாலென் பதுமொழி பஞ்சென் பதுபதம் பாவையர்கண் சேலென்பதாகத் திரிகின்ற நீ செந்திலோன்றிருக்கை வேலென்கிலை குற்ற மயூரம் என்கிலை வெற்றித் தண்டை காலென்கிலை மனமே எங்க நீ முக்தி காண்பதுவே. இந்த பாடலில் அருணகிரிநாதர் நம் மனதோடு சண்டை போடுகிறார். பால் என்பது மொழி, பெண்களின் பேச்சு பால் போல இனிமையாக இருக்கிறது என்று உருகுகிறாய். பஞ்சென்பது பதம், அவர்களின் பாதம் பஞ்சு போல மென்மையாக இருக்கிறது என்று வர்ணிக்கிறாய். சீல் என்பது கண், அவர்களின் கண்கள் சீல் மீன்களைப் போல துள்ளுகின்றன என்று மயங்குகிறாய். இப்படி சிற்றின்பத்திலேயே உழன்று திரிகின்ற நீ எப்போது திருச்செந்தூர் முருகனைப் பற்றி பேசப் போகிறாய்? அவன் கையிலேந்திய வெற்றி வேல் பற்றி ஒரு வார்த்தை சொன்னாயா? அவன் அமர்ந்து வரும் வெற்றி மயில், அதாவது கொற்ற மயூரம் பற்றி பாடினாயா? அவன் கால்களில் அணிந்திருக்கும் வெற்றி மாலை மற்றும் தண்டையை ஒருமுறை நினைத்தாயா? இவை எதையுமே செய்யாமல் வெறும் உலக இன்பங்களில் மட்டும் மூழ்கி கிடந்தால் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உனக்கு எப்படி விடுதலை, அதாவது முக்தி கிடைக்கும்? நண்பர்களே, இந்த பாடல் காதலை தரம் தாழ்த்தவில்லை, மாறாக நம் கவனம் எங்கே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அழியும் அழகுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை என்றும் அழியாத அந்த பரம்பொருளுக்கு கொடுங்கள் என்கிறார் அருணகிரிநாதர். மனதை செந்திலாண்டவன் பக்கம் திருப்புங்கள், முக்தி தானாக தேடி வரும். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த பாடலை பகிருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பொக்கிஷமான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். கந்தனுக்கு அரோகரா.